ஹலோ எவ்ரிவன். இந்த பிசிக்கான அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இந்த இந்த வீடியோ வந்து எதுக்கு வந்து மேக் பண்ணுறதுன்னா, இது ஒரு ப்ரெடிக்ஷன். நீங்கள் வந்து இப்படி வரலான்றதை வந்து நான் வந்து சொல்கிறேன். இதன் மூலிமா நீங்கள் இவ்வளோ நாள் ஆகும், இப்படியெல்லாம் வந்து ஆகப்போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து என்ன கேஸு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்ட பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வியூகத்தை வந்து மாற்றலாம். அதாவது இப்போ மற்ற எக்ஸாம்ஸ் படிக்கிறதோ இல்லை உங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களைய நீங்கள் தகுதிப்படுத்திக்கலாம், இல்லை மாற்றிக்கலாம். அதுக்காண்டி தான் இது ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ. ஸோ அதனால் இது எல்லாமே உண்மையாக, இது எல்லாமே வந்து சும்மாவா அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை. இதுதான் வந்து பிரச்சனை, இப்படிலாம் வந்து நடக்குது, ஸோ இதனால் இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் மேற்கொண்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து தயாராகிறது இதை வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிசியோட கேஸ் நம்பர் பார்த்தோம்னா பிரிட் பெட்டிஷன் நம்பர் 2520/2026. ஸோ பெட்டிஷனர் யாருன்னா 2 பேர், தமிழரசன், சதீஷ். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6, 7, 13, 31, 52 இது ஒரு 5 கொஷின் இருக்குது. இந்த 5 கொஷினுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 கொஷின் என்னன்றதை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் என்ன தப்புன்னா, ஓட்டுவை உள்ளெடுக்கவும் CO2வை வந்து வெளிவிடவும் செய்கிறது. அப்படி அந்த பிளான்ட் வந்து ஓட்டுவை வந்து இன்ஹேல் பண்ணி CO2 வந்து வெளிவிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து டே டைமில் வந்து வேறு மாதிரி இருக்கும், நைட் டைமில் வேறு மாதிரி இருக்கும். டே டைமில் CO2 உள்ளே இழுத்து ஓட்டுவை வெளியே தள்ளும், நைட் டைமில் மட்டும் தான் ஓட்டுவை உள்ளே இழுக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து ராங்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து போர்டு கொடுத்த ஆன்சர். அதில் வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து சரி அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினத்தோட ராக்கெட் லான்ச், அதை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் வந்து இந்தியாவில் வந்து செகண்ட் ராக்கெட் தளம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த நியூஸில் தான் வந்து இது மாதிரி பரப்பிட்டாங்க. இது வந்து ஒரு செகண்டு, ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அடுத்தது இதுதான் வந்து செகண்டு அப்படின்னு வந்து பரப்பிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து தப்பு தான். ஸோ அதனால் வந்து போர்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது செகண்டுங்கிறதுக்கு கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது செகண்டுங்கிறதுக்கு வந்து போதிய ஆதாரமும் கிடைக்கல, அதனால் இதுக்கு வந்து எல்லாருக்கும் மார்க் தர முடியாது, பெட்டிஷன் யார் போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் மார்க்கு கிடையாது, பெட்டிஷனருக்கு மட்டும்தான். அடுத்ததாக வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் 5 கொள்ளைகள் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. கொள்கைக்கு பதிலாக கொள்ளைகள்னு கொடுத்துட்டாங்க. அதனால இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ அதனால் இது எல்லாருக்கும் மார்க் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவைன்னு கேட்குறது. இது வந்து 10th புக்கில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்றது வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க என்னென்னா போர்டு வந்து எக்ஸ் கதிரெலாம் ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ராவாக. ஆக்சுவலி பார்த்தா இவங்க இது வந்து சும்மா ஆட் பண்ணாங்க, பட் இதுவே வந்து சிக்கலில் மாட்டிடுச்சு. அதனால் இது காமா கதிர்களும் கரெக்டு, எக்ஸ் கதிர்களும் கரெக்டு. ஸோ அதனால் இதுக்கும் வந்து எல்லாருக்குமே மார்க் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வந்து இது ஒரு லாஜிக் ரீசனிங் கொஷினு. இதில் வந்து பார்த்தோம்னா இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து நினச்சிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதுக்கு தெளிவான ஆதாரம் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் இது பி ஆப்ஷனும் கரெக்டு, சி ஆப்ஷனும் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது எல்லாருக்கும் தர முடியாது, யார் பெட்டிஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு பெட்டிஷனருக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து மொத்தமாக 5 கொஷினு. அந்த 5 கொஷினில் 2 கொஷின் வந்து பெட்டிஷனருக்கு எக்ஸ்ட்ராவாக, மீதி 3 கொஷின் வந்து எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஃபைனலாக கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஃப்ரெஷ் எலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அந்த லா படி வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் கேஸ் டீட்டெயில்ஸு. இப்போது மொத்தமாக அவங்க கடைசியாக சொல்லி முடித்தது 5 கொஷினு. அதில் 2 வந்து 2+5 பெட்டிஷனருக்கு வந்து ஃபேவரட்டாக, 2+3 மொத்தமாக 5 கொஷின் வந்து பெட்டிஷனருக்கு ஃபேவராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து 3 கொஷின் எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது மூலிமா வந்து கண்டிப்பாக கட் ஆஃபில் வந்து சேஞ்சஸ் வரும். இது வந்து போர்டு வந்து இதுக்கு வந்து அப்பீல் போனாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இது வரைக்கும் அப்பீல் போகல. ஸோ அதனால் அவங்க அப்பீல் போகிற மாதிரியும் தெரியல. சரி, அப்பீல் போனாலுமே இப்போ வந்து 3 கொஷின் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த கோர்ட்டு போனாலுமே 3 கொஷின் தப்புங்கிறத வந்து அது வந்து மறுக்க முடியாது. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு தப்புன்னு தெரிஞ்சு வந்து எந்த கோர்ட்டும் வந்து அதை வந்து சரிப்படுத்தாது. அப்பீல் போனாலையும் ஓகே, போர்டுக்கு சாதகமாக வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அதனால் அவங்களும் அப்பீல் போகாத பார்த்தா அப்போ ரீரிசல்ட்டை விட தான் வந்து வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ரீரிசல்ட் வந்துடுச்சுன்னா, ரீரிசல்ட் வந்த பின்னாடி அடுத்ததாக வந்து ஒரு அந்த 3 மார்க் ஆட் ஆகுது பார்த்திங்களா, அதை வச்சு வந்து அந்த பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க முன்ன பின்ன வந்து சேஞ்ச் ஆவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ரீபிசிக்கல் கிடையாது, பிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. எத்தனை பேர் ஆட் ஆகிறாங்களோ அத்தனை பேர் வந்து பிசிக்கல் கூப்பிடுவாங்க. அடுத்ததாக மறுபடியும் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓவரால் ரிசல்ட்டுக்கு பின்னாடி மெடிக்கல் வந்து முடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலாக வந்து
அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்போ இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த தேதியை பார்த்தோம்னா, இப்போதைக்கு வந்து ஆனால் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டே அது மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. இந்த விஷயம் வந்து நம்ம எஸ்ஐக்கு மாதிரி இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து சுமூகமாக வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து எலெக்ஷனுக்காண்டி தான் இப்போதைக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ மே 5 வந்து மே 4 வந்து எலெக்ஷன் வந்து கவுண்டிங் வந்து பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஒரு மே 15க்குள்ளே எல்லோரும் வந்து அசம்பிளி எல்லாம் வந்து உக்காந்துட்டாங்க 15-20க்குள்ளே அப்படின்னா, பதவி பிரமாணம்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா மே விட்டுருங்க. அடுத்ததாக ஜூனில் வந்து சப்போஸ் மே லாஸ்ட்டில் கூட அவங்க ரிசல்ட் விட்டு, இல்லை ஜூனில் வந்து ரிசல்ட் விட்டு அடுத்ததாக வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி, அவங்களுக்கு ஒரு வாரத்தில் வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் விட்டு மொத்தமாக வந்து ஒரு ஜூலை போகலாம், இல்லாட்டி ஆகஸ்ட் வரலாம். ஏன்னா வந்து அந்த ப்ராசஸ் ரிசல்ட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும், மறுபடியும் ஓவரால் ரிசல்ட்டு, அதுக்கு மேலே மெடிக்கல் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சா எப்படியும் வந்து ஆகிடும், ஜூலை ஆகஸ்ட் போல் வந்து ஆகிடும். ஸோ இந்த 2 மாதத்தில் ஏதோ ஒரு மாதம் வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் உள்ள ஃபீல்டுக்கே வந்து போயிடலாம், ட்ரைனிங் வந்து போயிடலாம். ஸோ இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷனு இப்படி ஆகுன்ட்டு. மற்றபடி வந்து இவங்க அப்பீல் போனாங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். பட் அப்பீல் போனாலுமே இது வந்து கேஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ரிசல்ட்டை விட தான் எனக்கு தெரிஞ்சு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். கேட்ட கொஷினுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.